ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறத விட ப்ரிவென்ஷனுக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அதுக்கு தான் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்ஸ் அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணிக்கணும். 40 வயசுக்கு மேலே இருந்தால் ஒரு தடவை பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அபவ் த ஏஜ் ஆஃப் 50 இயர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 தடவை 3 எவ்ரி ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ரெகுலர் பிளட் டெஸ்ட்டு, ஒரு இசிஜி இது மட்டும் பண்ணாலே போதும். பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட காமிச்சு எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத சார்ட் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. அதுதான் கான்செப்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் ஹெல்த்து. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட் எல்லாருக்குமே. ப்ரிவென்டிவ் ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். டிசீஸ் வந்தப்புறமா பண்ணுறது செகண்டரி ப்ரிவென்ஷன் பேர். அதுக்கப்புறமா திரும்ப வராமல் இருக்கணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் அது எல்லாமே போயிடும். ஸோ ப்ரைமரி ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதுக்குரிய ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லாம் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இசிஜியில் மாற்றங்கள் இருக்கா, நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றணுமா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் அதில். அதனால் ஃபோக்கஸ் வந்து ப்ரைமரி ப்ரிவென்ஷனில் இருக்கணும் எப்போவுமே. சரி, இப்போ ப்ரைமரி ப்ரிவென்ஷனில் நம்ம பண்ண முடியலை, நமக்கு டிசீஸே வந்துடுச்சு அப்படின்னா தென் யூ கோ ஃபார் த செகண்டரி ப்ரிவென்ஷன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த நோய் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது திரும்ப நமக்கு காம்ப்ளிகேஷன் வராமல், அது ப்ரோக்ரஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அதில் நிறைய வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. காமன் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். அது இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுக்காக அது பண்ணணும். அப்புறம் சில ஏஜ் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் எல்லாம் இருக்குங்க. தைராய்டு பார்க்கணும், டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். யங்கர் ஏஜில் ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி வருதுன்னா அதுக்குன்னு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஹோமோசிஸ்டின் லெவல்ஸ், ஏன் இந்த மாதிரி கிளாட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் சில டெஸ்ட் எல்லாம் த்ரோம்பாட்டிக் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையும் வேல்யூவேட் பண்ண சின்ன வயசில் அந்த மாதிரி பிரச்சனை வந்தது.